Daily. Taste the Daily. +2 தேர்வில் வேதியியல் பாடப்பிரிவில் அதிக அளவில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற பள்ளிகள்தான் இவை. சமீபத்தில் வெளியான +2 தேர்வு முடிவுகளில் வேதியியல் பாடத்தில் தமிழகம் முழுவதும் 3181 பேர் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதில் அதிகபட்சமாக விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி ஒன்றியத்தில் மட்டும் 251 பேர் சதம் அடித்துள்ளனர். குறிப்பாக அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தேர்வு மையத்தில் மட்டும் 414 பேர் தேர்வு எழுதியதில் 167 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இது தவிர அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 17 பேர், செஞ்சி அல் ஹிலால் தேர்வு மையத்தில் 35 பேர், அனந்தபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 11 பேர், அவலூர்பேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 14 பேர், சத்தியமங்கலம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 7 பேர் என மொத்தம் 251 பேர் வேதியியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண் பெற்றுள்ளனர். மேலும் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் 99 மதிப்பெண்கள் பெற்றுள்ளனர். இதுதான் தற்போது வினாத்தால் கசிந்ததா என்கிற சந்தேகத்திற்கு வித்திட்டுள்ளது. காரணம், செஞ்சி ஒன்றியத்தில் இதுவரை இந்த அளவிற்கு 100 மதிப்பெண்கள் பெற்றதில்லை என்கிறார்கள். அதிலும் ஒரு தேர்வு மையத்தில் மட்டும் இத்தனை பேர் சதம் அடித்ததில்லை என்கிற கூற்றும் உலா வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, தவறு நடக்காமல் இவ்வளவு பேர் 100 மதிப்பெண்கள் பெறுவது இயலாத காரியம் என்கிற கருத்தும் ஆசிரியர்கள் மத்தியில் நிலவுகிறது. ஆகவே தேர்வில் முறைகேடு நடந்ததா என்பது குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அறிவழகனிடம் கேட்டபோது தவறு நடந்திருக்க வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக மறுக்கிறார். மேலும் வேதியியல் தேர்வு நடந்த அன்றைய தினம் மாவட்ட இணை இயக்குனர் ஆய்வுக்கு சென்றதாகவும் சிறப்பு பாதுகாப்பு போடப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தார். அன்னையை பொறுத்த வரைக்கும் இவர் டிடி போயிருக்காரு, டெப்டி டைரக்டர் அன்னைக்கு ரிசீவ் போயிருக்காரு. ரெண்டாவது முதல்லயே செஞ்சில எல்லாம் பிட்டு கலாச்சாரங்கிறதால நாங்க அங்க தனியா சிறப்பு பறக்கும் படை வேற போட்டிருந்தோம். அப்புறம் டிஜில இருந்து தேர்வுத்துறையில இருந்து அந்த பகுதியில ஆட்கள் போட்டிருந்தாங்க. ஆனா அங்கேயே 2 தடவை போய் எல்லாம் இது பண்ணேன். மற்றபடி கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்ல ஈஸியான கொஸ்டின் பேப்பருங்கிறதால நிறைய இடத்துல சென்டர் நிறைய வாங்கியிருக்காங்க. எனினும் கல்வித்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களிடம் விசாரணை நடத்த வேண்டும் எனவும், தவறு நடைபெற்றிருந்தால் சாதாரணமாக கடந்து செல்லாமல் கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கல்வியாளர்கள் வலியுறுத்துகின்றனர். அதோடு இதுபோன்ற செயல்களால் கல்வியின் தரம் மிகவும் பாதிக்கப்படும் என்பதால் இதை தடுக்க தேர்வு மையங்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்துவதுதான் தீர்வு என்றும் தெரிவிக்கின்றனர். Taste the Daily.